வணக்கம். செய்தி புதுசு. ஆர்த்தி ரவி அவர்கள் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு நோட்டீஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே இன்றைக்கி வந்துட்டு ஜெயம் ரவியை வந்துட்டு தூக்கி ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப பாவம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதிலெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுனால நான் வந்து கெட்டவ இல்லை, நான் தான் எல்லாம் பண்ணிட்டதா அர்த்தம் இல்லை. நான் வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கேன். அதனால தான் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். நிறைய கமெண்ட்ரிஸ் போயிட்டுருக்குது பப்ளிக் மத்தியில். ஆனால் இதுக்கெல்லாம் நான் வந்து எதுவும் செவி கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே சிச்சுவேஷன் என்னதுன்னு. பப்ளிக்கு எதுவும் தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே நான் மேரேஜோட அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே மதிக்கிறேன். நான் ஒரு அம்மா, ஒரு குழந்தைகளுக்கான அம்மா. ஸோ எனக்கு தெரியும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணுன்னு. நான் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன். நான் வந்து யாரோட மானத்தையும் வாங்கிறதுக்கு விரும்பலை. அதனால் நான் அமைதியாக போகிறேன். இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு எல்லோரும் கத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அவங்களோட அறிவிக்கையில் இன்ஸ்டாகிராம் பக்கமாக போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நானும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே அவரை தனியாக பார்த்து சந்தித்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இவர் வந்துட்டு ஒன் சைடாக இருந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸை ஒன்று அமுச்சு வச்சுருக்காரு. டைவர்ஸுன்றது வந்துட்டு 2 சைடும் வந்து பேசி தீர்மானம் பண்ணுறது தான் டைவர்ஸு. இந்த ஒரே தரப்புலேருந்து அவர் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல், எந்த ஒரு கன்சல்ட்டிங்கும் இல்லாமல் இது மாதிரி பண்ணியிருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போவும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட நான் பேசணுன்னு. அவர் தலைமறைவாக இருக்கார். என்கிட்ட அவாய்ட் பண்ணுறாரு, என்னை பேசுகிறதுக்கு விரும்பலை. அதாவது ஏன் இப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க இந்த நோட்டீஸ்க்கு அப்புறமேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் கேட்குற கேள்வி, சரி நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போனா வந்துட்டு அவரும் வந்து ஓடி ஒளிகிறாரு. அப்போனா வந்துட்டு ஆர்த்தி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. ஜெயம் ரவி ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காரு. உண்மையாகவே ஆர்த்தி ரவி சொல்கிற மாதிரி தான். அப்படி இல்லைன்னா அவரோட கேரக்டர் வந்து ரியலாகவே வந்துட்டு ஹீ இஸ் நாட் அ ஃபாதர் மெட்டீரியல் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பப்ளிக் மத்தியில் பேசப்படுது. ஸோ ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்திருந்தால், ஒரு அப்பான்ற ஒரு உணர்வு இருந்திருந்தால், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஃபீல் இருந்த கேரக்டர் யாராக இருந்தாலும் வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஒய்ஃப் பேசணுன்னு ஆசைப்பட்றாங்களா, வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசுவாங்க. அவங்களோட மனசில் இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் எனக்கு நடக்குது, இதனால தான் நான் வந்து உங்ககிட்டேருந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு மூஞ்சிக்கு நேரம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஜெயம் ரவி அந்த விஷயத்துக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டுறாரு. அப்படின்னா அவர் மேலே நிறைய தப்பு இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஆர்த்தி ரவி நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணியிருப்பாங்க. அவங்க இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களோ, அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ, இந்த கேள்வி கேட்டால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த கேள்வி கேட்டால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சில பயத்துக்காக ஜெயம் ரவி வந்து ஆர்த்தியோட மீட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுது. ஸோ இது எல்லாமே உண்மையா பொய்யான்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆர்த்தி தரப்புலேருந்து ஆர்த்திக்கும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஜென்யூன் கேரக்டர். ஏன் வந்து இவங்க இந்த அளவுக்கு சந்தேகப்படுறது அப்படிலாம் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. எல்லா ஒய்ஃபும் படுற சந்தேகம் தான் ஆர்த்தியும் சந்தேகப்படுறாங்க அவங்க ஹஸ்பண்டை. ஏன்னா ஏதாவது ஒரு அளவுக்கு மீறின லவ் வச்சுருப்பாங்க. ஒரு பர்சன், ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ஆம்பளை மேலே அளவுக்கு மீறின ஒரு லவ் வைக்கும்போது, அந்த ஆம்பளை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரியான செயல் வந்து ஒய்ஃப் முன்னாடி பண்ணியாச்சுன்னா, அது காலத்துக்கும் அவன் மனசுலேருந்து அழியாது. அடுத்து என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவளுக்கு ஒரு விஷயத்துக்கும் சந்தேகம் தான் வரும். தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாள். ஆனால் அந்த தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறதே வந்துட்டு ஒரு பிரச்சனையாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இது மாதிரி 4 பேர்கிட்ட விசாரிக்கிறது பண்ணுறதெல்லாம் இதை தான் செஞ்சிட்ருக்காங்க ஆர்த்தி ரவி. இது எல்லாமே வந்துட்டு நிறைய பேருக்கு புரியும். பட் புரிஞ்சும் புரியாத மாதிரி இவங்கள வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்த்தி மேலே தான் தப்பு, ஆர்த்தியோட ஃபேமிலி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய மக்களும் வந்துட்டு ஆர்த்திக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, எதுவுமே வந்துட்டு ஜெயம் ரவி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் பேசுகிறதுக்கு. 2 பேரும் ஒருத்தர் விட்டு மனம் விட்டு பேசணும். இல்லாட்டி இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். அப்போ தான் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ராப்பராக டைவர்ஸ் தான் எடுத்துக்க முடியும். இல்லாட்டி ரவி மேலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஹீ இஸ் ஷுட் பி எ வெமனைசர் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இடத்துல இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுது இது மாதிரி சொல்லி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இப்போதைக்கு இந்த ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது. மேலும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஒரு சுவாரஸ்யமான செய்திகளை
தொடர்ந்து கேட்குறதுக்கு இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு மனசில் ஒரு பக்கம் ஆமாம் இதெல்லாம் கரெக்டு தான், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா தயவுசெய்து 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.